நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பொலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. விளக்கம். புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறு சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். காலாப்பட்டு ஈசிஆர் சாலையில் பொதுமக்கள் மறியல். குடியிருப்பு பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு. நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா. அலகு குத்தி கார், வேன், பஸ்களை இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சட்டப்பேரவை நோக்கி விளையாட்டு வீரர்கள் பேரணி. விளையாட்டுத் துறையில் நடைபெறும் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கனக செட்டிக்குளம் பகுதியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் புதிதாக மதுபான கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மதுபான கடையை அரசு உடனடியாக அகற்றாவிட்டால் பொதுமக்களை மதுபான கடைகளை இழுத்து மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி எல்லை பகுதியான கனக செட்டிக்குளம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு மற்றும் தனியார் சார்பில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செல்லும் சாலையில் மேலும் ஒரு புதிய மதுபான கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைந்துள்ள சாலையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும். ஏற்கனவே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அனைத்து மதுபான கடைகளையும் மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கூறுகையில், சிறிய கிராமமான கனகசெட்டிக்குளம் பகுதியில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதால் கல்லூரி மாணவர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி வாழ்க்கையில் தடம் மாறி செல்லும் சூழல் உருவாகி வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் குடியிருப்புகள் அருகிலேயே மதுபான கடைகள் செயல்படுவதால் பெண்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். அதேபோல் பள்ளி மாணவர்கள் கூட பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதிய மதுபான கடை அமைக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இல்லையெனில் பொதுமக்களை மதுபான கடைகளை இழுத்து மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்ட மோசடி மன்னன் 4 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுவாஞ்சேரியில் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள நிலத்திற்கு வங்கிக் கடன் பெற்றுத் தருவதாக கூறி புதுச்சேரி சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரிடம் ரூபாய் 33.75 லட்சம் பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி காளிதாஸ் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு வங்கி செலவுக்காக பணம் பெற்றுக்கொண்டு கடன் ஏற்பாடு செய்யாமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இவ்வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் பதுங்கியிருந்த காளிதாஸை ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் சென்னை அல்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்தவர் என்பதும், தமிழகம், புதுச்சேரி மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது. மேலும் காளிதாஸ் மீது 20க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். காதலித்துவிட்டு ஏமாற்றியதால் பட்டதாரி பெண் தற்கொலை. காதலனை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் பால்ராஜ் மகேஸ்வரியின் மகள் ஸ்ரீலேகா. அதே பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பவரை 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் காதலன் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதில் விரக்தியடைந்த ஸ்ரீலேகா நேற்று இரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து மண்ணாடிப்பட்டு சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவரால் தான் தனது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகளை வைத்து கைது செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் விழாவை ஒட்டி பக்தர்கள் பலரும் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது நாகமுத்து மாரியம்மன் முத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு அலங்காரங்களில் நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் யமகா வாகனத்தில் அம்மன் எழுந்தருளுதல், பெண்கள் சிறுவர்கள் அலகு குத்துதல், கார் வேன் அலகு குத்தி இழுத்தல், அந்தரத்தில் அலகு குத்தி வருதல், தமிழக முதலமைச்சர் பேனருடன் அலகு குத்தி வரும் பக்தர்கள் என பல்வேறு பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் உற்சவம் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை நோக்கி விளையாட்டு வீரர்கள் பேரணி. புதுச்சேரி விளையாட்டுத்துறையை காப்பாற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி விளையாட்டுத்துறையில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் முறைகேடுகள், நிர்வாக அலட்சியம் மற்றும் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் உரிமைகளை புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் பகுதியில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி முக்கிய சாலைகள் வழியாக சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றது. பின்னர் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், புதுச்சேரி விளையாட்டுத்துறையில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள தேசிய மற்றும் சர்வதேச பதக்க வீரர்களுக்கான ஊக்கத்தொகை உடனடியாக வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் விளையாட்டு சங்கங்களை நீக்கும் நடவடிக்கை கைவிட்டு தகுதியான புதிய சங்கங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
மேலும் விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குனர் நியமித்தல், ஆண்டுதோறும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்குதல், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், வீரர்களுக்கு இலவச உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை வழங்குதல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்குதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பாண்டி மெரினா சாலையில் பைக் சாகசம் செய்த வாலிபர் மீது வழக்கு, மன்னிப்பு கேட்டு விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. புதுச்சேரி பாண்டி மெரினா சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வாலிபர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் வைரலான அந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்திய போக்குவரத்து போலீசார் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை அடையாளம் கண்டு அவர் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதுபோன்ற ஆபத்தான சாகசங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக சம்பந்தப்பட்ட வாலிபரிடமே இனிமேல் இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டேன், நான் செய்தது தவறு என்று கூறும் வகையில் விழிப்புணர்வு வீடியோவையும் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். பொது சாலைகளில் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை தொடரும் என புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். எல் நினோவால் வறட்சி அதிகரிக்கும், புரதச்சத்து உணவுகளை அதிகரிக்க வேண்டும் மருத்துவர்கள். காரைக்கால் விநாயகா மிஷன்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பில் வின்கம் மேட் 2026 டுகெதர் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் என்ற தலைப்பில் ஒன் ஹெல்த் அப்ரோச் குறித்த தொடர் மருத்துவ கல்வி நிகழ்ச்சி இன்று கல்லூரியின் புதிய கல்வி கட்டிடத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சேரன் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சமூக மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் முஜிபர் ரஹ்மான் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து துணை முதல்வர்கள், மருத்துவ கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து ஜிப்மர் காரைக்கால் சமூக மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் குமார் காலநிலை மாற்றமும் அதன் சுகாதார விளைவுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், உலகை அச்சுறுத்தி வரும் எல் நினோ தாக்கத்தால் எதிர்காலத்தில் வறட்சி அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும், இதனால் தண்ணீர் வளங்களை பாதுகாக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கோடை மற்றும் வெப்ப அலை காலங்களில் பொதுமக்கள் உடலில் நீர் சத்து குறையாமல் இருக்க அடிக்கடி தண்ணீர் அருந்தும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் AB பரூக் அப்துல்லா உணவே மருந்து நோய் தடுப்பில் ஊட்டச்சத்தின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் பேசுகையில், நாம் அன்றாட உணவு பழக்கத்தில் அதிக அளவில் மாவு சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதாகவும், அதனை குறைத்து பருப்பு வகைகள், பயிறு வகைகள், முட்டை, பால், மீன் உள்ளிட்ட புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல்நலம் மேம்பட்டு பல்வேறு வாழ்க்கை முறை நோய்களை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் MBBS மாணவர்களுக்கான குறும்படம், ரீல்ஸ் மற்றும் மாதிரி உருவாக்க போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் தாவேக்காவினர் கட் அவுட் பேனர்கள் வைத்து கோலாகலமாக கொண்டாடினர். தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தாவேக்காவினர் புதுச்சேரியில் குவிந்ததால் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேக்கா பொதுச் செயலாளருமான புசி ஆனந்த் தனது பிறந்தநாளை இன்று புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடினார். இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தாவேக்கா நிர்வாகிகள் அமைச்சர் ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்து மாநிலம் முழுவதும் பேனர்களையும் கட் அவுட்டுகளையும் வைத்திருந்தனர்.
நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புதுச்சேரியில் குவிந்திருந்த தாவேக்காவினர் இன்று காலை அவரது இல்லத்திற்கு சென்று பூங்கொத்துக்கள் கொடுத்தும் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தாவேக்காவினர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க ஒரு சேர கூடியதால் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. இதனால் அமைச்சர் ஆனந்தின் வீட்டை சுற்றி தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தது. கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டதால் தாவேகா தொண்டர்கள் சிறிது சிறிதாக அனுப்பி வைக்கப்பட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆனந்தின் குலதெய்வமான சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நெய் விளக்கேற்றி அமைச்சர் ஆனந்த் சாமி தரிசனம் செய்தார். கோவிலில் ஒன்று கூடியிருந்த தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு பரிசு பொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததால் கோவிலில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தாவேகா தொண்டர்கள் புதுச்சேரியில் குவிந்து அமைச்சர் ஆனந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க குவிந்ததால் புதுச்சேரியை கோலாகலமாக காட்சியளித்தது. மேலும் பல்வேறு இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வானவில் என்ற தலைப்பில் சுயமரியாதை பேரணி நடத்தப்போவதாக திருநங்கைகள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுவை வானவில் பிரைட் 2026 நிறுவனர் மற்றும் தலைவர் ஷீதல் கூறும்பொழுது, புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும், அரசு வேலைவாய்ப்பில் உரிய இட ஒதுக்கீடு அறிமுகப்படுத்தி செயல்படுத்த வேண்டும், புதுச்சேரி அரசு துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ள திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், திருநங்கைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும் என்பன போன்ற 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வானவில் என்ற தலைப்பில் சுயமரியாதை பேரணி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். திருநங்கைகளுக்கு உள்ள கோரிக்கைகளை பொதுமக்களும் அரசாங்கமும் தெரிந்து கொள்ள வகையில் இந்த பேரணி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்த ஷீதல், பேரணியானது வருகின்ற சனிக்கிழமையன்று 25ஆம் தேதி சுதேசி பஞ்சாலையில் இருந்து புறப்பட்டு மாநிலம் முழுவதும் சென்று திருநங்கைகளின் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பேரணியில் திருநங்கைகள், திருநம்பிகள், லெஸ்பியன்கள் உள்ளிட்ட மாதர் சங்கத்தை சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். இவ புரஸ்கார் விருது பெற்ற வீரம்மாளுக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து பாராட்டு. புதுடில்லி சங்கீத் நாடக அகாடமி சார்பில் வீரமங்கை வேலு நாச்சியார் எனும் நாட்டிய நாடகம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் மத்திய அரசின் யுவ புரஸ்கார் விருது பெற்ற வீரம்மாளை பாராட்டி அமைச்சர் சிவக்கொழுந்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். உடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, மேனாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், சங்கீத் நாடக அகாடமி உறுப்பினர் டாக்டர் பாலகுருநாதன், குறும்பட இயக்குனர் ராஜேஷ், தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி, MS ராஜா, செந்தமிழ் செம்மல், சீனு வேணுகோபால், முனைவர் கோ பாரதி, கண்ணன் ஆகியோர் உள்ளனர். நான் கவர்ந்து லோயிதா புதிய அறிமுகம் தமிழர் பேசிக் கொண்டிருந்தோம். ஏன் ஏறி வந்துவிட்டார்? இங்கே துவங்க போகின்றது. ஆனால் சில செய்திகளை சொல்லலாம் என்று கருதுகிறேன். அன்னை தமிழுக்கு ஆளுமை படைத்தவர்களுக்கு வழங்கக்கூடிய புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை மற்றும் மாணவர் பள்ளி நாள் குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகளை அமைச்சர் VP சிவக்கொழுந்து வழங்கினார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பித்துச்செட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை மற்றும் மாணவர் பள்ளி நாள் குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி உஷா தலைமை உரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, மாணவர் பள்ளி நாள் குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவினை தமிழ் ஆசிரியை உமா மகேஸ்வரி தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் நாராயணன் நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரிய பெருமக்கள் செய்திருந்தனர். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் மாணவர் கிருஷாந்த் அபினவ் நீட் UG 2026 தேர்வில் அகில இந்திய தரவரிசை 553வது இடத்தை பெற்று புதுச்சேரியில் முதலிடம் பிடித்தார். தேர்வு தயாரிப்பு சேவைகளில் தேசிய அளவில் முன்னணியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவரான கிருஷாந்த் அபினவ் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான 2026 720க்கு 670 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் 553வது இடத்தையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். மேலும் ஆகாஷ் பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் நாடு தழுவிய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் 4 மாணவர்களும், முதல் 50 இடங்களுக்குள் 18 மாணவர்களும், முதல் 100 இடங்களுக்குள் 41 மாணவர்களும் இடம்பெற்றுள்ளனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை ஆகாஷ் நிறுவன துணை மண்டல இயக்குனர் சிவபிரசாத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாராட்டுக்கள் தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவன் கிருஷாந்த் அபினவ் கூறியதாவது: அகில இந்திய தரவரிசை 553வதை பெற்றது ஒரு கனவு நனவானது போன்றது. என் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருந்த என் பெற்றோருக்கும் தொடர்ச்சியான வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் அளித்த ஆகாஷ் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டார். துணை மண்டல இயக்குனர் சிவபிரசாத் கூறியதாவது: கிருஷாந்தின் இந்த சாதனை ஒட்டுமொத்த ஆகாஷ் குடும்பத்திற்கும் ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று தெரிவித்தார். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாச ரெட்டியார் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது படத்திற்கு மக்களவை MP வைத்திலிங்கம், முன்னாள் MLA பெரியசாமி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை மாநிலம் கரிய மாணிக்கத்தை சேர்ந்த புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாச ரெட்டியார் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மக்களவை MP வைத்திலிங்கம், காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன், முன்னாள் MLAவும் தவேக வேட்பாளருமான பெரியசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சேகர் ரெட்டியார், செல்வம் உள்பட ஸ்ரீதர் குடும்பத்தினர் மரியாதை செலுத்தினர். பின்னர் கரியமாணிக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு, எழுது பொருட்கள் ஆகியன வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காலாப்பட்டு ECR சாலையில் பொதுமக்கள் மறியல். குடியிருப்பு பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு. நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சடல் திருவிழா. அலகு குத்தி கார், வேன், பஸ்களை இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சட்டப்பேரவை நோக்கிய விளையாட்டு வீரர்கள் பேரணி. விளையாட்டுத் துறையில் நடைபெறும் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.